ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஃபங்க்ஷன்னா வச்சுக்கோங்க, நம்ம விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து நம்ம வந்து விஜயோட 50வது பிறந்த நாளை வந்து ரொம்ப செலிப்ரேட்டாக கொண்டாடிட்டு இருக்கோம் மும்பையில். ஸோ இன்றைக்கி அந்த விழாவில் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வரப்போகுது. விழா எப்படி இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் வருங்க. வேறு நம்ம என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறோம் மக்களுக்கு, நலத்திட்ட உதவிகள் நம்ம செய்ய போகிறோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க வீடியோக்களை போகலாம். நிர்வாகிகள் அனைவரும் நடிக்கிற முறைப்படுத்துகிறோம். வருங்கால தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி விஜயன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் வழிகாட்டி, தமிழக வெற்றி கழகத்தோட வழிகாட்டி மாண்புமிகு புசி என்னாளன் எக்ஸ்எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மும்பை மாவட்டத்திற்கு இளைஞர்களை சிங்கம் போல் வழிநடத்தி முதன்மையான முத்தான முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு உன்னதமான உயிரான தலைவர் மாண்புமிகு சுராமுனியண்ணன் அவர்களுக்கும் என் அன்பான பணிவான முத்தான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஜூலை 21 எங்க தளபதிக்கு திருவிழா மாதிரி திரும்பவும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து எங்க தளபதிக்கு வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வந்து தளபதிக்காக மக்கள் சேவைகள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இது இதோட முடிய போறதும் இல்லை. இது தொடர்ந்து இன்னும் மென்மேலும் பல நலத்திட்டங்கள், மக்கள் பணிகள், மக்கள் சேவைகள் எங்களுக்கு தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அந்த விஷயத்துல எங்க தளபதி விஜயன் நினைக்கும் போது நாங்கள் பெருமைப்படுறோம். ஒரு மக்கள் தலைவரை நாங்கள் அவரை பார்க்கிறோம். அதுக்கேற்ற மக்களுக்காக மட்டும்தான் அவர் யோசிக்கிறாரு. நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், எல்லா பகுதியில் இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு மாவட்ட தலைவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு ஒரு 20-30 லட்சம் தொகையை மக்களுக்காக உதவி பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாமே தளபதி சொன்னா நாங்கள் எல்லாமே செய்வோன்றதான் உண்மை. தளபதி பேச்சு கேட்டுதான் நாங்கள் செய்யறோம். அவருடைய உத்தரவின்படியும் எங்க பொதுச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படிதான் எல்லாமே செய்யறோம். அதனால மக்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே எங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு முழு ஆதரவு தருமாறு உங்களை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் மகளிர் அணியே இல்லாம இருந்துச்சு. முதல் முறையாக மகளிர் அணியை உருவாக்கிய ஒரே ஒரு இளைஞர் அணினா அது நம்ம மும்பை மாவட்ட இளைஞர் அணி மட்டும்தான். அதுலயும் 10 பேரோ 20 பேரோ 200 பேரை உருவாக்கி இருக்கோம். 200 பேர் சீக்கிரமா வெறித்தனமா உழைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் தளபதி விஜயன் எந்த நேரத்தில் முட்டாள் வந்து நிற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அன்பு பாசம் அவர் மேல இருக்கிறதாலதான் இந்த மேல நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இவங்களை இங்க நிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு விழாவை பெருசா நடந்ததை விட இவங்களோட உழைப்பை காட்ட நினைச்சா கண்டிப்பா காட்டிட்டேன். அதே எனக்கு பெருமையான இருக்கு. எங்க தளபதி விஜயமா வழியிலோ பொதுச்செயலர் வழியிலோ கண்டிப்பா நல்லது நாங்கள் செய்யிட்டே இருப்போம். 2026 எங்க தளபதி சிஎம் ஆவாரு. இதை நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா ஆகும். எல்லாரும் ஒரு குறுப்போட்டு எடுத்துட்டு அப்படியே பாச தளபதி, எங்கள் அன்பின் அதிபதி, எங்கள் தளபதியாருக்கு மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மும்பை மாவட்ட இளைஞரணி தலைமை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.